வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி. 288 தொகுதிகளில் 230க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி. மகாராஷ்டிர மாநிலம் கோப்ரி தொகுதியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே வெற்றி. நாக்பூர் தொகுதியில் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றிக்கு நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு பிரதமர் வாழ்த்து. காங்கிரசின் பொய்கள், வஞ்சகத்தை மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் நிராகரித்துள்ளது. நிர்வாகத்தினரால் பாஜக ஆட்சியை தக்க வைத்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மகாராஷ்டிரா மற்றும் பல்வேறு மாநில இடைத்தேர்தல் முடிவுகள் பாஜகவின் கொள்கை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக ஜே.பி. நட்டா பெருமிதம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேச்சு. மகாராஷ்டிர மாநில புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து எந்த சர்ச்சையும் இல்லை. சுமூக முடிவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் தயாராக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டம். ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் மகாயுதி கூட்டணி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்ததாக உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியின் சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு. மோடி, அமித்ஷா, அதானி கூட்டணி வெற்றி பெற்றதாகவும் விமர்சனம். ஜார்க்கண்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு. 81 தொகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோக வெற்றி. ஜார்க்கண்ட் மாநிலம் பர்கைத் சட்டப்பேரவை தொகுதியில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஹமாலிஹேல் ஹெம்ப்ரோமை 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. சாதி மதங்களை கடந்து தங்களை ஆதரித்துள்ளதாகவும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மகிழ்ச்சி. ஜார்க்கண்ட் வெற்றி மக்கள் ஆட்சிக்கும் மதசார்பின்மைக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. தடைகளை கடந்து ஹேமந்த் சோரன் வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவு. ஜார்க்கண்டில் பொய்த்து போன தேர்தல் கருத்து கணிப்புகள். பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் மாற்றியது மக்கள் தீர்ப்பு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல்களில் நோட்டாவிற்கு 2.07% வாக்குகள் பதிவு. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்தியனை வீழ்த்தினார். அரசியல் களப்பணியாற்ற பெண்கள் தயக்கமின்றி முன்வர வேண்டுமென பிரியங்கா காந்தி பேட்டி. மக்களின் பிரச்சினைகளுக்காக போராடுவதாகவும் திட்டவட்டம். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 14 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெற்றி.
கர்நாடகாவில் 3 சட்டமன்ற தொகுதிகளையும் காங்கிரஸ் முழுமையாக கைப்பற்றியது. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்பாராதது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. தேர்தல் முடிவுகளை தீவிரமாக ஆராய்வோம் எனவும் தகவல். வயநாடு குடும்பத்தினர் பிரியங்கா மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக ராகுல் காந்தி பெருமிதம். தொகுதி மக்களின் முன்னேற்றத்திற்கு கலங்கரை விளக்கமாக பிரியங்கா காந்தி இருப்பார் எனவும் உறுதி. உத்தரப்பிரதேசம் இடைத்தேர்தலில் பிரதமர் மோடியின் தலைமை மற்றும் தொலைநோக்கு பார்வையால் வெற்றி கிடைத்துள்ளது. பிரதமர் மோடியின் கொள்கைகள் மீது தங்கள் நம்பிக்கையை மக்கள் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேட்டி. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். எதிர்க்கட்சிகள் மீண்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை மணியாக மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு உள்ளது. தேர்தலில் தில்லுமுள்ளு நடைபெற்று இருக்கலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஆக பல்வேறு சூது சூழ்ச்சி தில்லுமுள்ளு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினரால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு விளைவாக இது நேர்ந்திருக்கிறது என்று கருது. வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. அடுத்த 2 தினங்களில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகும் கனமழை. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யும் என அறிவிப்பு. வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் சென்னையில் கனமழை இருக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரத்தில் மழைநீரில் மிதக்கும் பிற்படுத்தப்பட்டோர் அரசு மாணவர் விடுதி. தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை. குரூப் 1 மற்றும் 1P முதன்மை தேர்வை கருப்பு மை பேனாவில் மட்டுமே எழுத வேண்டும். கருப்பு மை பேனாக்களை தவிர மற்ற பேனாக்களை உபயோகித்தால் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் எனவும் TNPSC புதிய அறிவிப்பு. திருவண்ணாமலை அருகே அமைச்சர் வேலு காரை மறித்து பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கல்லொட்டு ஊராட்சியில் மகளிர் சுய உதவிக்குழு கணக்காளர் ராமச்சந்திரன் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார். பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதிமுகவின் கள ஆய்வு கூட்டத்தை கண்டு திமுக அஞ்சுவதாகவும் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இல்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். நான் இல்லை, பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கார். சரி,
சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனைத்து வாயில்களும் இன்று இரவு வரை மூடல். ஆங்கிலேயர் கால நடைமுறையை பின்பற்றி உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் விசாரணை குழுவை அமைத்த உச்ச நீதிமன்றம். திண்டுக்கல் ஏஆர் செய்தி நிறுவனத்தில் 14 மணி நேரம் அதிகாரிகள் நடத்திய விசாரணை நிறைவு. பாலி ஹவுஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் தொடரும் சோதனை. 6வது நாளாக காவல்துறையினர் பாதுகாப்புடன் வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை பனகல் பார்க் பகுதியில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் தொடக்கம். நாளை முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம். கார்த்திகை மாத தேய்பிறை ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் கால பைரவருக்கு சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். மண்டல மற்றும் மகர விளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். சபரிமலையில் ஐயப்பன் கோவிலில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டம் எதிரொலி. ஆன்லைன் முன்பதிவை 80,000 உயர்த்த திருவிதாங்கூர் தேவஸ்தானம் முடிவு. குற்றால அருவிகளில் அலைமோதும் பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் உற்சாக குளிகள். சவுதி அரேபியாவில் இன்று நடைபெறுகிறது 18வது சீசன் IPL தொடர் வீரர்களுக்கான மெகா ஏலம். மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஏலத்தில் 367 இந்திய வீரர்கள் உள்பட 577 வீரர்கள் பங்கேற்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர். பஞ்சாப் FC அணியை வீழ்த்தி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வெற்றி. ப்ரோ கபடி லீக் தொடரில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியிடம் விழுந்தது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஐயப்பன் பாடல் சர்ச்சையை தொடர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கானா பாடகி இசைவாணி குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார்.